ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஃபைனலாக நம்ம ராஜை பார்த்தீங்கன்னா கதிர், செந்தில், சரவணன் 3 பேரையும் வந்து வெளியில் வந்து எடுத்துடுறாங்க. ஸோ அவங்க அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் அவங்க அம்மா அப்பா 3 பேரும் வந்தது. நேற்றுக்கு எபிசோடில் தங்கமயில் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி ஆட்டோவில் வந்து இறங்குனது மட்டும் இல்லாமல் உள்ளே பூந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அவங்க அப்பா என்னென்னா, எனக்கு மந்திரியை தெரியும், எம்எல்ஏவை தெரியும், எனக்கு எஸ்பியை தெரியும்னு சொல்லி பில்டப் கொடுத்துட்ருக்காரு. அதை பார்த்ததுமே போலீஸ் வந்து செம கோவப்பட்டு வெளியில் போக சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ராஜியை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லும்போது வேண்டான்னு தான் சொல்கிறாரு நம்ம பாண்டியன். அதுக்கப்புறம் இல்லை பரவாயில்ல, நாளைக்கு 2 நாள் வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற ஒரு ரீசனால் ராஜி நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் அண்ட் ராஜியோட அந்த சீக்வன்ஸ் ஒரு 1 மினிட்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ கவலைப்படாத, எதுவும் யோசிக்காத, நீ வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அது நல்லா இருந்துச்சு அவர் பேசும்போது. அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் ஒரு கொஞ்சமாக இருந்தாலும் அதை ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக ஒரு சூப்பரான சீன் இருக்கும் கதிர் ராஜிக்கு. அதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜி அண்ட் மீனா 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. லாஜிக்காகவும் இருந்துச்சு. நமக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குது, அவங்க இந்த அளவுக்கு அழுகுறாங்களே. இந்த இடத்துல தங்கமயில் அழுகிறது கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். பட் அவங்க அம்மாவும் சேர்ந்து அழுகுறாங்களே, உண்மையிலே அழுகுறாங்களா 2 பேரும்? தங்கமயிலோட அழுக ஒன்று மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் எனக்கும் உனக்கும் அழுகை வர மாட்டேது. வர வர நம்மளுக்கு இந்த தங்கமயில் வந்ததுக்கப்புறம் மதிப்பே போயிடும் போலையே இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. உடனே அதுக்கு குழலியோட வீட்டுக்கார சொல்கிறாரு, கண்ணில் தண்ணி இருந்தால் தானே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குழலிக்கா எப்படி, அவளாம் வந்திருக்கவே மாட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அவர் எம்எல்ஏ தெரியும், அவர் தெரியும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சித்தப்பா. அதுக்கு உடனே இவங்களுக்கு அவங்கள தெரியும், அவங்களுக்கு இவங்களை தெரியுமா? நியாயமான விஷயம் தான், நியாயமான கேள்வி தான். கண்டிப்பாக தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை, சும்மா பில்டப் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஒருவேளை இவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அங்கேருந்து அவங்களும் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறதுக்காக வராங்க. அந்த ஒரு பெரிய போராட்டமே இருந்துச்சு. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், அவங்க 3 பேரும் உள்ள கூட நானும் உள்ளே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து குமரவேல் சொல்கிறாரு. ஒருவேளை அவங்க சித்தப்பா பெரியப்பா கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. இதனாலும் ஒரு கோவம் இருக்குது ராஜி மேலே. எது எப்படியோ இந்த ஒரு விஷயத்தால கதிர் ராஜிக்கான ஒரு பாண்ட் ரொம்ப அழகாக வந்து மாறப்போகுது. அப்கமில் கொஞ்சம் கொஞ்சம் அழகாக வந்து மெழுகேற்றி போயிட்டு இருக்கு அவங்களோட ட்ராக் பார்க்கறதுக்கு. ஸோ நான் கண்டிப்பாக நாளைக்கு அந்த ட்ராக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே என்ன மாதிரி வெயிட் பண்ணிருக்கீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க முடிச்சாலும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.